அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மனோஸ்ரீ. நான் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஊர் களக்காடு. நான் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் களக்காடில் படிக்கிறேன். எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டிகிட்டு வந்த திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ராஜகோபால் சார் மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரத்னம் சார் மற்றும் மற்ற எல்லா நிர்வாகிகளுக்கும் ரொம்ப நன்றி. எங்களை வீட்டிலேருந்து இங்கே வரைக்கும் ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த நிகழ்ச்சி இந்த எஜுகேஷன் அவார்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸாக எங்களுக்கு கடல் மாரி இருட்டான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு படகுல தவிச்சிட்ருக்கோம். ஏதாச்சும் ஒரு லைட் ஹவுஸ் கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாரோட கைடன்ஸோட விஜயனாவோட இந்த எஜுகேஷன் அவார்டு ஒரு லைட் ஹவுஸாக எங்களோட வழிகாட்டி கூட்டிகிட்டு போகுது. எனவே இது இப்போ நான் 10th வந்திருக்கேன். இதே போல் 12th வரணுங்கிறது இப்போ ஒரு வெறியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆசையாக இருந்தது. இப்போ ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருக்கேன். தேங்க்ஸ் நான் இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ற அடைமொழியோடு உலகத் தமிழர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனமிட்டும் அமர்ந்திருக்கும் எங்கள் தளபதிக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என் மகள் ஜெயஸ்ரீ அவர்கள் திருவெரும்பூர் பகுதிக்குட்பட்ட பள்ளியில் செல்லம்மாள் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்து மிக மதிப்பெண் எடுப்பதற்கு உதவிய பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் எனது மூத்த மகள் பவித்ரா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களை மிக பாதுகாப்பாக அழைத்து வந்து எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய எங்கள் திருவெரும்பூர் பகுதி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளான திரு அருள்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தீர்ப்பை எழுத வந்த இன்றைய ஜனநாயகனே, 2026 அமைய போவது உன் சர்க்கார். வருக வளர்க வெல்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.